ஒடுக்கப்பட்டு கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருப்பாங்க. ஆனால் அப்படி இருந்தாலும் கர்த்தரை நீ அறிந்து கொள்ளும் போது உனக்குன்னு ஒரு எதிர்காலத்தை வச்சு, உனக்குன்னு ஒரு மேன்மையை வச்சு உன்னை உயர்த்துவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். எரேமியா 1:5 சொல்லுகிறது, தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னே உன்னை நான் அறிந்தேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதனால் கவலைப்படாதீங்க. நீங்கள் இந்த பூமியில் தற்செயலாய் பிறக்கலை, அல்லது ஒரு சாபக்கேடாக கூட பிறக்கலை. உங்களை பல ஜோசியர்களும் அல்லது உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து கூட நீ பிறந்ததே சாபம், குடும்பத்துக்கு சாபம்னு உன் பெற்றோர்களை உன்னை ஒதுக்கி வச்சிருக்கலாம். ஆனால் நீ நம்பிக்கையோடு இயேசுவினிடத்தில் வந்து பாரு, உன் மேலே இருக்கிற அந்த சாபம் நீங்கிரும், உன் மேலே இருக்கிற சகுனம் நீங்கிரும். உன்னை எல்லாராலும் ஒடுக்கப்பட்டு நீ எல்லாராலும் புறம்பே தள்ளப்பட்டு ஒரு கண்ணும் உன் மேலே இரக்கமாக இல்லாட்டாலும் கர்த்தருடைய கண்களில் உனக்கு இரக்கமும் தயவும் கிடைக்கும்.